ஹாய். இப்ப நம்ம என்ன படிக்க போறோம்னா இன்டர்வல்ஸ். இன்டர்வல்ஸ்ல என்னன்னா 2 நோட்டுக்கு நடுவுல இருக்கிற கேப், அதாவது இன்டர்வல் அதை கண்டுபிடிக்கிறது தான் இன்டர்வல். எக்ஸாம்பிள் இங்க நான் வந்து ஒரு 3 கொஸ்டின் கொடுத்துருக்கிறேன். அதுக்கான ஆன்சரும் இப்ப நான் வந்து சொல்றேன் உங்ககிட்ட. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து இங்க பாருங்க, இங்க ஒரு நோட் இருக்கு, இங்க ஒரு நோட் இருக்கு. அப்ப இதோட இன்டர்வல் என்ன, அந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்பாங்க. அந்த மாதிரி கேட்டா நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் கீழே இருக்கிற பேஸ் நோட்டை வந்து எழுதணும் 1. அதுக்கப்புறம் லைனா எழுதணும் எல்லா நோட்டும் 2, 3 அண்ட் தென் 4. ஸோ அப்போ இங்க இந்த நோட் வந்து எத்தனாவது நோட்டா வருது? 4. அப்ப இந்த கொஸ்டினோட ஆன்சர் வந்து 4th இன்டர்வல். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, இங்க நோட் இருக்கு, இங்க பக்கத்துலயே இருக்கு. அப்ப 1, 2. அப்ப இதோட இன்டர்வல் செகண்ட் இன்டர்வல். 2 நோட்டு பக்கத்துல பக்கத்துல இருந்தா, ஸோ இங்கேயும் ஒரு நோட் இருக்கு, இங்கேயும் ஒரு நோட் இருக்கு இல்லையா, ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ். ஸோ ரெண்டுமே ஈக்குவல், அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்பேஸ்ல தான் இருக்கு. இந்த மாதிரி இடத்துல யூனிசன்னு எழுதணும். யூனிசன். இந்த மாதிரி இன்டர்வல்ஸ் வந்து 8 வரை வந்தா, ஸோ 8 வரை வந்தா ஆக்டேவ். ஸோ இதுதான் உங்களுக்கு இன்டர்வல்ஸ். இப்போ உங்க புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் பாருங்க. நேம் த ஃபாலோயிங் இன்டர்வல் பை கவுண்டிங் அப் த நோட்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல வந்து அப்படி மாதிரி கவுண்ட் பண்ணி இன்டர்வல் என்னன்னு கண்டுபிடிக்கணும். செகண்ட் கொஸ்டின்ல கவுண்ட் பண்ண இடம் கொடுத்துருக்க மாட்டாங்க, நீங்க அப்படியே உங்க பென்சில்லையோ பென்னிலையோ கவுண்ட் பண்ணி அதோட இன்டர்வல் என்னன்னு எழுதிடுங்க. ஸோ இதுதான் இந்த கான்செப்ட். ஏதாவது டவுட் இருந்தால் மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ.